ஆரம்பிக்கலாம் சுவாமி. ஆரம்பிக்கலாமா? श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं सर्वेभ्यः. So finally வர்க்கீய வியஞ்சனங்களை 100 கான்சனன்ட்டோட கம்பைன் ஆகிற அந்த செஷன் முடிய போறது இதோட. அப்புறமா சிபிலன்ஸ் அண்ட் ஊஷ்மாக்கள் அந்த லெட்டர்ஸ் மாத்திரம் தான் இருக்கு. இதெல்லாம் அவர்கீய வியஞ்சனங்கள், யாராலும் செட்டா இல்லாம தனித்தனியா இருக்கிற வியஞ்சனாட்சரங்கள் சொல்லிருக்கோம். இதனுடைய காம்பினேஷனும் அடுத்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வர்க்கீய வியஞ்சனங்கள் ஒரு செட்டா இருக்கு இல்லையா, குரூப்பா. இப்ப காலையில ஆரம்பிச்சு வரணும், அது 5 செட்டு இதான் நம்ம 5 செட்ஸ் பார்ப்போம். காதையோக மாவதானாக ஸ்பர்ஷாக அப்படின்னு சூத்திரம். ஓகே, அது வேண்டாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது பவர்கா. பாரோல இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரமும் இன்னொரு அக்ஷரத்தோட கம்பைன் ஆச்சு எப்படி யூசேஜ் வரும் அப்படிங்கிறது. ஒரே ஒரு அக்ஷரத்துல மாத்திரம்தான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இந்த இதுல நம்ம கால என்ன பண்ணுவோமோ அதேதான். ஏன்னா இதுல சென்டரா கனெக்டிங் லைன் இருக்கிறதுனால அந்த கனெக்டிங் லைனை டிராப் பண்ண முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்த்துருவோம். வேர்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது என்னென்ன மாதிரி எப்படி எழுதியிருக்கா அப்படிங்கிறது நம்ம ஃபார்மேஷனும் பார்க்கலாம். வாபி ஃபர்ஸ்ட். வாபி அப்படின்னா இறங்கி தீர்த்தாமாடுறதுக்கு சௌகரியமா இருக்கக்கூடிய கிணறு, அந்த மாதிரி இருந்தாதான் அதுக்கு வாபின்னு பேரு. ஓகே, நெக்ஸ்ட் நிர்வாபியம், பிராபியம். சோ இதை எடுத்துக்கலாம். பிராபியம்ங்கிற வேர்ட்ல பார்த்தோம்னா இவ்வளவுதான். இந்த who combines with ya. Okay, so என்ன பண்ணுவோம், டூல இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் கனெக்டிங் லைன் இது கிராப் பண்ணிடுவோம். அப்போ அதனுடைய ஸ்வரூபம் என்ன, இவ்வளவுதான். ஓகே, இங்க பார்த்தா என்ன தெரியும், பிளஸ் யா. பியா பிராப்யம், the word இருக்கு இல்லையா, பிராப்யம்
நிர்வாப்யம். இதுவே ஆக்சுவலா பு பிளஸ் ர் பிளஸ் ஆ ரெண்டு கான்சனன்ட் இங்க கம்பைன் ஆயிருக்கு பிரால. ஓகே, பிராப்யம். அதுல இந்த பு அண்ட் ர, அந்த ர காம்பினேஷன் பத்தி தனியா ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா அது நிறைய விஷயங்கள் இருக்கு. ர வந்து பிஃபோர் தி கான்சனன்ட் கம்பைன் ஆச்சு அதனுடைய எழுதுற சைலி எப்படி இருக்கும், ஆஃப்டர் தி கான்சனன்ட் ஒரு கான்சனன்ட்க்கு அப்புறமா ர கம்பைன் ஆச்சு எப்படி. இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப்டர் தி கான்சனன்ட், அதாவது புக்கு அப்புறமா தான் ர இருக்கு. ஸோ தீர்க்க ஆகாராவோட ஆல்ரெடி கம்பைன் ஆகி வவல் கான்சனன்ட் ஆயிடுச்சு. இது இந்த ரேபா. ஸோ அதனால ரா. ஸோ ரா கம்பைன்ஸ் வித் பு. எழுதச்சே ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று கிராஸா. ஓகே, இப்படி போட்டாதான் இந்த ஸ்ட்ரோக் ரெப்ரசன்ட்ஸ் தி ரேபா. இது தீர்க்க ஆகார ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன். ஓகே, பிராப்தியம், நிர்வாப்தியம். பிராப்தியம் அப்படின்னா அடையப்பட வேண்டியது அப்படின்னு மீனிங் இருக்கு. வா. So next letter pu, அதனுடைய யூசேஜ் வந்து தனியா மோஸ்ட்லி ரொம்ப ரேரா எங்கேயான ஒரு 2-3 இடத்துலதான் வந்திருக்கும். ஸோ மோஸ்ட்லி அது வேதாஸ்ல தான் இருக்கும். அதுக்கிட்ட நமக்கு அவ்வளவு யூசேஜ் இல்லாததுனால ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். pu தனியா எழுதிருச்சு, அதாவது இன்னொரு கான்சனன்ட்டோட கம்பைன் ஆச்சு. கால என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இங்க இங்க ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த இங்க ஒரு வால் மாதிரி இழுத்து அந்த வாலை பாதியில விட்டுட்டோம் இல்லையா, பாதி கூட இல்ல துளிவுண்டு. இவ்வளவுதான். இதுதான் அர்த்த சாட்ல பார்த்தேன்னா இப்படியேதான். பண அப்படின்றது சர்பன்ஸ் அதனுடைய தலைய சொல்றச்சு பணம் அப்படின்னு சொல்றோம். பலம் இங்க ப்ரொனன்சியேஷன் வரைச்சே கேர்ஃபுல்லா பண்ணணும். ஹிந்தியினுடைய சாயா இங்க வரக்கூடாது. ஓகே, அங்க வரைச்சே ஃபான்னு தான் சொல்லுவா இந்த ரெண்டாவது சொல்றச்சே. ஆனா சம்ஸ்கிருதத்துல நல்லா சவுண்ட் வரணும், ஆஸ்பிரேஷன் தான் இருக்கணும். ஸ்புடம், ஸ்புடம். செகண்ட் லெட்டர் இது பார்த்தீங்கன்னா ஸ்பூன் இருக்கு, அடுத்த லெட்டர் டான், ஃபர்ஸ்ட் டகாரா இருக்கு. அப்போ இதனுடைய ஆஸ்பிரேஷன் கொடுக்கச்சு அடுத்த லெட்டருக்கும் சேர்த்து கொடுத்துட கூடாது. ப்ரொனன்சியேஷன்ல ரொம்ப ஜாகரூகம், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஸ்புடம், ஸ்புடம். அதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, இந்த மாதிரி ஆஸ்பிரேஷன் பண்ணா அழுத்தி சொல்ற எழுத்துக்கு அடுத்த எழுத்து டி ஆஸ்பிரேஷனோட லெட்டரா இருந்ததுன்னா அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கிற எழுத்துக்கு கொஞ்சம் அப்படி ஸ்லோவா சொல்லி அதுக்கப்புறமா அடுத்த லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும். அப்படி சொன்னா இது ஈஸியா இருக்கும். உத்தேஷ்யத்வம் ஜனனி பஜதோ ருச்சிதோ பாதி கந்தம். ஸ்ரீஸ்துதியில வரைச்சே அந்த ஸ்லோகத்துல வரைச்சே பார்த்தோம்னா முதல்ல ஆஸ்பிரேஷன் எழுத்து இருக்கும்,
உத்தேஷ்யத்வம். அதுக்கப்புறமா ஜனனி பஜதோ ருச்சிதோ உச்சிதோபாதி கந்தம் பாதி கந்தம். பார்த்தா அந்த மாதிரி வரச்சு கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்லோவா சொல்லி அடுத்த லெட்டர் டிஆஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய லெட்டரை கரெக்டா சொல்றதுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இங்க அப்படிதான் ஸ்புடம். இப்ப ஸ்பூல் அடிக்கிறச்சு இங்கேயும் டாலையும் நம்ம அறியாம வந்துடும். ஆனா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸ்புடம் அதே ஸ்புட்டமா சொல்லணும். ஸ்புட்டம்னா நல்லா தெளிவா சொல்றது, தெளிவா இருக்கிற விஷயத்துக்கு சொல்றது ஸ்புட்டமா சொல்றது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வாழலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் ப. பவும் வாவும் கொஞ்சம் பார்க்கணும், சிமிலரா இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் தான் நடுவுல. பால வரச்சே இந்த சர்க்கிள்குள்ள கிராஸா ஒரு லைன் இருக்கும். பட் பால கிராஸ் லைன் கிடையாது. ஓகே, இங்கே எழுதுவோத அங்க பாக்கச்சு அப்திஹி அப்படின்றது. அப்திஹி இங்க பார்த்தா தெரியும், ஒண்ணுமே இல்லை, கனெக்டிங் லைன் கட் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அண்ட் இந்த சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய கிராஸா அந்த லைன் மாத்திரம். இப்படியே விட்டுட்டோம்னா இது ப. உள்ளுக்குள்ள கிராஸா அப்படி லைன் வந்துடுதுன்னா இது ப. பு. இப்போ ஓகே, பு. தீஹி அது வவல் கான்சனன்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அதனால தீஹி து பிளஸ் ஈஹி. மேல சர்க்கிள் இருக்கு டாப்ல இந்த லெட்டர்ல, அதனால இந்த ஸ்லீப்பிங் லைன் டச் ஆகக்கூடாது. இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ச க த 3 லெட்டர் மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அதனால கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். கால வரைச்சே மேல இந்த கண்ணு மாதிரி இருக்காது கால. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பேக்வர்ட் 3 எழுதி கனெக்டிங் லைனோட எழுதிட்டு இங்கே இருந்தே ஸ்லீப்பிங் லைன் ஆரம்பிக்கும். வித்தியாசம் தெரியணும். சோ இங்க பார்த்தேன்னா டச் ஆகக்கூடாது. பு பிளஸ் தீஹி. புத்திஹி அப்திஹின்ற வேர்டு. அப்தினா சமுத்திரம். ஓகே, சி. இப்ப இங்க என்ன பண்ண போறோம், சிம்பிளா கனெக்டிங் லைன் கட் ஆயிடும் அண்ட் ஹலந்தா சிம்பிளும் கட் ஆயிடும். அப்போ சர்க்கிளை மாத்திரம் போட்டுட்டு சர்க்கிள்குள்ள கிராஸா லைன், இந்த கிராஸ் லைன் எழுதிட்டு அண்ட் இங்கேயும் பார்த்தோம்னா இப்படி வரணும். நேற்று இந்த விஷயம் சொன்னோம் இல்லையா, இந்த கான்சனன்ட் இன்னொரு வொவல் கான்சனன்டோட கனெக்ட் ஆகிற காரணத்தினால அந்த வொவல் கான்சனன்ட்டுக்கு என்ன சிம்பிள் உண்டோ அதை முதல்ல எழுதும்.
ஓகே, இப்படி இப்படி எழுதணும். முதல் கான்சனன்ட் இகாராவோட இருக்கு இல்லையா, இகாராவோட தி த கம்பைன் ஆயிருக்கிறதுனால இகாராவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடியதான ஸ்ட்ரைட் லைன் அண்ட் அந்த ஆர்ச் மேல. இந்த கான்சனன்ட் பு வந்து தி இதோட கம்பைன் ஆகிறதுனால சோ அதனுடைய இந்த தீயினுடைய சிம்பிள் என்னவோ அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு அப்புறமா தான் வரணும். ஓகே, தீஹி தீஹி இப்படி எழுதிருக்கோங்க. ஒரிஜினல் வேர்ட் அப்தீஹி. பார்த்தீங்கன்னா தெரியுறதா? இதேதாங்க அப்தீஹி. நெக்ஸ்ட் வேர்ட் அப்தம். அப்தம் அப்தம்னா இயர்னு அர்த்தம். ஓகே, அப்தம் நம்ம ஆத்துல கூட ஷஷ்டி அப்த பூர்த்தி எல்லாம் சொல்றா இல்லையா வேர்டு. ஷஷ்டி அப்த பூர்த்தி அண்ட் அப்த பூர்த்தி ஒரு வயசான குழந்தைகளுக்கு அப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பரம். அம்பரம்னா ஸ்கை, ஆகாசம். அம்பரம். சோ இங்க வந்து இது கஞ்ச கான்சனண்டா இல்ல, முத கான்சனன்ட் கஞ்ச கான்சனண்டா இருக்கு. ஓகே, இந்த வேர்ட் ஓகே அப்தம். நெக்ஸ்ட் லெட்டர் ப. ப இன்னொரு கான்சனன்ட்டோட கம்பைன் ஆச்சு. குவாதிஹி. சிம்பிள். என்ன பண்ண போறோம், மேல இருக்கிற லைனையும் இந்த ஸ்ட்ரைட் லைனையும் ட்ராப் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். அபியாசகான்ற வேர்ட் பர்ஃபெக்ட். அதுல அபியாசம். ஓகே, இன்னைக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சர்க்கிள், சர்க்கிள்ல இருந்து அப்படியே பெண்ட் பண்ணி ஆ எழுதுற மாதிரியே கொண்டு வந்துருக்கோம், தமிழ் ஆ மாதிரியே. அதே சேம் அப்படியே எடுத்து வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன் விட்டு ஸ்லீப்பிங் லைன் மேல. இத தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம் ஹலந்தாவா. அப்போ பு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஹலந்தா ரெப்ரசன்டேட்டிவ் வரும். பு பிளஸ் யா. இது எப்படி வரும், இப்போ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஹலந்தா ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் மேல இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் லைன் எல்லாமே கட்டாது. அப்போ ஸ்வரூபம் என்ன எப்படி வரும், சர்க்கிள், சர்க்கிள்ல இருந்து கொண்டு வந்து இந்த ஆ மாதிரி பாதியில கொண்டு வந்து நிறுத்திட்டு நீங்க பார்க்கும் என்ன இருக்கு, மேல சர்க்கிள் இருக்கு, டாப் ஆஃப் தி பா. அதுல மேல சர்க்கிள் இருக்கிறதுனால டச் ஆகக்கூடாது ஸ்லீப்பிங். அப்ப யாக்கு மாத்திரம் டச் ஆகியிருக்கும். அபியங்கம். என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சொல்லுவான், அபியங்க ஸ்நானம், ஸ்நானம் அப்படின்னு. இப்போ கங்கா ஸ்நானமாச்சா, தீபாவளி அன்னைக்கு கேட்பான், கங்கா ஸ்நானமாச்சா, அபியங்க ஸ்நானம். தீபாவளி அன்னைக்கு அபியங்க ஸ்நானம்னு சொல்ல மாட்டா, கங்கா ஸ்நானம்னு சொல்லுவான். ஸோ ஜென்ரலா என்னைக்கான ஒரு நாள் அபியங்க ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ வீக்கெண்ட்ஸ்ல என்னைக்கான ஒரு நாள் தீர்த்தம் வர்றச்சு இந்த மாதிரி என்ன தேய்ச்சி தீர்த்தம் வர்றதுக்கு அபியங்கம் அப்படின்னு பேரு, அபியங்க ஸ்நானம். சோ இங்க எழுதிருக்கோம் இல்லையா, இதுதான் அப்ய ஆர் அபியாசா. தீர்க்க ஆகாராவோட யா கம்பைன் ஆகி வவல் கான்சனன்ட் ஆயிடுச்சு.
अभ्यासः. ஸோ இப்போ ஆல மேண்டட்ரி ஸ்லீப்பிங் லைன் இருக்கும். ஆல இந்த 3 மாதிரி இருக்கு இல்லையா, இந்த 3 டச் ஆகாம இருக்கணும். அண்ட் இங்க வரைச்சே மேல கண்ணு இருக்கு, கண்ணு இருக்கிறதுனால அந்த லெட்டர்ல ஸ்லீப்பிங் லைன் டச் ஆகக்கூடாது. அந்த லெட்டர் மேல ஸ்லீப்பிங் லைன் டச் ஆகக்கூடாது. இப்போ யா அண்ட் ச அபியாசா பிராக்டிஸ். ஓகே, திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறது, ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி பண்றதுக்கு அபியாசம். அபியாசா. நெக்ஸ்ட் லெட்டர் ம. மாக்கு தான் விஷயம் நம்ம சொன்னோம். மா தான் இந்த அனுஸ்வாரா சிம்பிளா இருக்கக்கூடிய. 2 விதத்திலையும் எழுதலாம். ஒரு லெட்டர் எழுதிருந்தோமே, ரம்பா, ஹம்சஹா. இங்க சாமியம், தௌமியா, அம்மயம். ஓகே, இது 2 மெத்தட்லயும் எழுதலாம். சாமியம்ல பாக்கச்சே மிடில் ஆஃப் தி அந்த வேர்ட்ல நடுவுல சா, அதுக்கப்புறம் அர்த்தம் மாத்திரம் தான் இருக்கு. என்ன பண்ண போறோம், கனெக்டிங் லைன் அண்ட் மேல இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் லைன் டிரா பண்ணிட்டு போறோம். போர்டு யூஸ் பண்ணி போர்டு தெரியுதா, கிளியரா இருக்கா? ஓகே. யார் தான் இருக்கு. ஆனா பட் இங்க ஆல்ரெடி வவல் கான்சனன்ட் யா இருக்கு இல்லையா, இ பிளஸ் யா, இ பிளஸ் யா இருக்கிறதுனால யா சேர்றச்ச எம்ங்கிறது. சோ இந்த முழு யாவும் தான் இங்க கனெக்ட் பண்ணிக்கணும், கம்பைன் பண்றச்சே மியம்னு இருக்கு. ஒரிஜினல் வேர்டு என்ன, சாமியம். சாமியம்ல பார்த்தோம்னா இந்த மேல இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் லைன், கனெக்டிங் லைன், ஃபலந்தா ரெப்ரசன்டேட்டிவ் 3 விஷயத்தையும் டிரா பண்ணியாச்சு. ஸோ இப்படிதான் இருக்கும். ஸ்ட்ரைட் லைன் அப்படியே எடுத்து வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி எழுதி சர்க்கிளையும் திருப்பி கனெக்ட் பண்ணி ஒரு குட்டி ஐஃபன் அவ்வளவுதான். ஸோ இப்படியும் எழுதலாம். ஆர் இந்த ரெப்ரசன்டேட் பண்றதுக்கு தான் இந்த அனுஸ்வாரா. ஆனா அது எண்ட்ல வரைச்சே, ஒரு வேர்டனுடைய எண்ட்ல வரைச்சு அப்படி எழுதக்கூடாது. அப்ப எங்க எழுதணும், சா மேலதான் எழுதணும். அதுதான் இங்க வவல் லெட்டர் சாம். ஏன்னா ஸ்வராட்சரத்தை
ஃபாலோ பண்ணி வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அனுஸ்வாரான்னா என்ன? ஸோ இந்த ஸ்வரத்தை ஃபாலோ பண்ணி தான் இந்த இருக்கு. சாம் யம் தௌம்யா அப்படின்னு ஒரு டவுக்கு ரெண்டு ஃபெதர்லயா து பிளஸ் அவு. அப்போ ஒரு கனெக்டிங் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேல ரெண்டு ஃபெதர் இருக்கும். டவு. இப்போ இப்படி எழுதலாம். இப்படி எழுதி யா மேல எழுதிடக்கூடாது, அது மாத்திரம் ஞாபகம். தௌம்யா और ஓகே. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். இந்த அனுஸ்வாரா அண்ட் இப்படி எழுதினாலும் ரெண்டுமே ஒரே சவுண்ட் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போறோம். ஆனா சில கிராமட்டிக்கலா சில ரூல்ஸ் இருக்கு. சில இடத்துல வேற ஒரு இந்த அனுஸ்வாரா வர வேண்டிய இடத்துல கூட வரும். அப்படின்ற ப்ரொனன்சியேஷன்ல கூட வரும். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அடியனுடைய பேர் சந்தானம் இருக்கு இல்லையா? சந்தானம்ங்கிற வேர்ட கிராமர்ல வரச்சே சந்தானம் அப்படின்னு சொல்றது வழக்கம் உண்டு. ஆனா அந்த இடத்துல ஒன்லி அதை எழுதணும், ஆர் அனுஸ்வாரா தான் எழுதணும். நடுவுல எம் எழுதுற வழக்கம் இல்லை. சந்தானஹா சந்ததிஹி. ஆக்சுவலா இங்க இந்த அனுஸ்வாரா இங்க வந்திருக்கணும். இதுதான் சம் கிராமட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அதனால சந்ததிஹி அதுன்றது சந்ததிஹி அப்படின்னு வரும். ஓகே, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொன்னேன். இது ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இத இப்படியும் எழுதலாம். மேல அனுஸ்வாரா அந்த டாட் மாத்திரம் எழுதினாலும் ஓகே. சம் ததிஹின்னு எழுதலாம்.
நார்த்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சம்ஸ்கிருத சொல்ல மாட்டான், சம்ஸ்கிருத அப்படின்வா. ஓகே, both are correct as per grammar. ஓகே, கிராமர் பிரகாரம் சம் இம்னுடைய இந்த அனுஸ்வாராவினுடைய இடத்துல பிளேஸ்ல இன்னும் வரும். ஓகே, நம்ம யூசேஜ்ல இது ரெண்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஆர் அனுஸ்வாரா இம்னுடைய பிளேஸ் தான் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த அனுஸ்வாரா நம்ம யூஸ் பண்ணிக்கோம். அனுஸ்வாரானா அந்த டாட் அதே ப்ரொனன்சியேஷன் தான் ரெண்டுமே. ஓகே, தௌமியாக இது இஸ் பர்ஃபெக்ட். தௌம்யஹ தௌம்யஹ. சோ இதோட வர்க்கீய வியஞ்சனங்கள் கான்சனன்ஸ் செட்டா இருக்கக்கூடிய கான்சனன்ஸ் இன்னொரு கான்சனன்ட்டோட கம்பைன் ஆகி கஞ்ச கான்சனன்ஸா வருது. மோஸ்ட்லி லெட்டர்ஸ் பார்த்தோம். நமக்கு சில யூனிக் லெட்டர்ஸ் சில ரேபாவோட கம்பைன் ஆகிற சில லெட்டர்ஸ்ல வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது எழுதுற சைலியில ஓகே ப்ரொனன்சியேஷன்ல ப்ராப்ளம் இருக்காது. எழுதுறச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்டா எழுதும். பிகினிங்லேயே அதை பத்தி தான் நம்ம சொன்னோம். கான்சனன்ஸ் கம்பைன் ஆகிறச்சே அது ரைட்டிங் டிஃப்ரெண்ட் மேனரா இருக்கும் அப்படின்னு நம்ம பேசினோம் இல்லையா. கான்சனன்ஸ் அதை கஞ்ச கான்சனன்ஸை பொறுத்த வரைக்கும் two consonants combined together to form a conjunct consonant and sometimes they are written in different manner. இதுதான் இந்த ஷ ர இதெல்லாம் கம்பைன் ஆச்சு எழுதுறதுல டோட்டலா நமக்கு தியால பார்த்தோம், திரால பார்த்தோம். எழுதச்சே வித்தியாசம் இருந்தது இல்லையா. து பிளஸ் திரால எழுதச்சே திருப்புலஸ்ரால இப்படி எழுதிடும். ராசா ஒரு வி. நேற்று படிக்கல. ஓகே, இது நேற்றுக்கு சொன்னோம். ஆனா இதுல வேர்ட்ஸ் எதுவும் சொல்லல. சோ அத்ர தத்ர அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ். து பிளஸ் ரா எழுதிச்சா யூனிக்கா இருக்கு இந்த லெட்டர். அண்ட் து பிளஸ் ய வித்யா. ஓகே, வித்யுத். நேரத்துல இந்த லெட்டர் பார்த்தோம். இப்போ அவர்கீய வியஞ்சனங்கள் எது? ய ர ல வ ஷ ஷ ச ஹ ஷ. ஞா மோஸ்ட்லி கட்டாரத்துக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அது என்ன பிகினிங்ல அந்த மாதிரி இங்க தான் வரும். ரொம்ப ரேர் ஞாங்கிற வேர்ட் நான் அதான் என்ன சொல்றது கஞ்ச கான்சனண்டா வர்றதுன்றது ரொம்ப எங்கேயான ரேரா தான் வரும். ஸோ இதுல பார்த்தோம்னா யானை வரைச்சே ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணுவோம். என்ன? கனெக்டிங் லைன் டிராப் ஆகி மேல இருக்கக்கூடிய ஸ்லீப்பிங் லைன் டிராப் பண்ணிடுவோம். ரா காம்பினேஷன் அது கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஒரு செக்மெண்ட் ஏதாவது ஒண்ணு மாத்திரம் எடுத்து வந்துருவோம். ஃபர்ஸ்ட் யா பார்த்தோம். ரம்யம். நியாயம். இதுல பாருங்க, நியாயம்ல பாக்கச்சே ஞா யு அகைன் பவல் கான்சனண்டா இருக்கக்கூடிய யா அதோட இந்த யு கம்பைன் ஆறுது. கம்பைன் ஆறுச்சா என்ன பண்ணும்? யால இருக்கக்கூடிய கனெக்டிங் லைன் மேல இருக்கக்கூடிய ஸ்லிப்பிங் லைன் ரெண்டும் டிராப் ஆயிடும்.
plus ya. சரி, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய யால என்ன பண்ணுவோம், இவ்வளவுதான் ஒரு ரிவர்ஸ் எஸ் மாதிரி எழுத வேண்டியதுதான். இது ஃபுல்லா இருக்கும். செகண்ட் யா, கனெக்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஹலந்தா ரெப்ரசன்டேட்டிவ் மூணும் டிராப் ஆயிடும். ஓகே, வேர்ட் என்ன, சாகாயம். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கே நான் சொன்னது என்னன்னா, கன்ஜெக்ட் கான்சனன்ஸை பொறுத்தவரைக்கும் சில லெட்டர்ஸ் தான் கொஞ்சம் டஃபா இருக்கும், மிச்ச எல்லா லெட்டரும் சுலபமா இருக்கும். ஆனா வவல் கான்சனன்ஸ்ல எல்லா லெட்டருக்கும் தனித்தனி சிம்பிள் உண்டு. அதனாலதான் வவல் கான்சனன்ஸ் ரொம்ப நன்னா கவனிச்சு பார்த்து எழுதணும், மாத்தி எழுதிடக்கூடாது அப்படின்னு சொன்னது. சாகாயம், சாகாயம். ஒரு ஃபேமஸ் போயட் ஒருத்தர் பேர் ரூயகஹா. வேதம் ஜி பிளஸ் ய. ஒரு வவல் கான்சனன்ஸனுடைய சிம்பிள் யாரான சொல்றீங்களா? ஹ்ரஸ்வ உகாராக்கு ரெப்ரசன்டேட்டிவ் என்ன, எப்படி எழுதணும், யாரான சொல்றா இந்த இடத்துல? பிலோ ஆஃப் தி ரேபா வரணுமா இல்ல மிடில் ஆஃப் தி ரேபா வரணுமா? சரி, இப்படி வரும். ஓகே, ஹ்ரஸ்வ உ. ஓகே, ரூய் ய கஹ. இங்க ஒரு கொஸ்டின் கேட்டா குழந்தைகள் யாரும் ஆன்சர் பண்ணல. மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா வவல் கான்சனன்ட்ஸ்ல வரைச்சு தட் கான்சனன்ட் ஏதோ ஒரு கான்சனன்ட் அந்த ஹ்ரஸ்வ உக்காராவோட கம்பைன் ஆச்சு கீழே இப்படி வந்துடும். பிலோ ஆஃப் தி கான்சனன்ட் அங்க வரும் அந்த சிம்பிள். தீர்க்க உக்காரவா இருந்தா இப்படி கீழே வந்துடும். பட் ரேபாக்கு மாத்திரம்தான் மிடில் ஆஃப் தி ரேபா, அதுல உகாராவோட ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஊகாராவோட ரெப்ரசன்டேட்டிவ் வரும்.
ரூபம் எழுதச்சு இப்படிதான், இங்கதான் வரணும். ரூபம். இந்த வித்தியாசத்துக்காக தான் சொன்னேன். vowel consonant ரேபா combine with the u and ukara. அதுல வரச்சே middle of the ரேபா தான் we should apply the symbol of the letter u and u, dirgha hrasva dirgha ukara. Okay, sahayyam ruyakaha. So next letter avargiya vyanjanam, adula repa தான் பார்க்க போறோம். யாக்கு அப்புறமா ரா தானே. So so we should say the repa. Okay, the rakara nu sollakudadhu, repa nu da solluvom. Sanskritatla usage la repa nu da solluvom. The repa will be represented matta aksharangal solradhe takara, vakara, chakara, ikara, ukara appdi solluvom. But indha aksharadhukku mottham rakara nu solradhu vazhukanga. Repa idha usage la appadina irukku. Will be represented by the symbol which is on the top of the letter. So before the consonant, okay, ஏதோ ஒரு கான்சனன்ட்க்கு முன்னாடி ரேபா இருந்ததுன்னா அந்த ரேபாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் டாப் ஆஃப் தி அந்த கான்சனன்ட் மேல தான் எழுதணும். இப்படி ஒரு ஃபெதர், ஒரு சி மாதிரி. சி ஃபுல் சி கிடையாது, ஆஃப் சி தான். ஏன்னா இந்த ஆப்போசிட் இந்த பக்கமா இருக்கு, இப்படி இல்ல. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா அது வேற, இப்படி இருக்கு. சுபாதா இப்படி வரணும். மற்ற லெட்டருக்கு இந்த மாதிரி சிம்பிள் ரொம்ப கம்மி, ஹ்ரஸ்வ இகாரால இருக்கும். ஓகே, சாரி தீர்க்க ஈகாரால இருக்கும். ஆனா இங்க பார்த்து எழுத தெரியும். இந்த லெட்டர் ஆ இருக்கு, இப்போ பிளஸ் கஹ. இப்ப இங்க எழுதிருச்சு என்ன பண்ணுவோம், பிளஸ் கஹால கஹான்னு வந்துடுது, ப்ரொனவுன்ஸ் பண்றச்சு. ஆனா எழுதுற செயலியில ஃபார்மேஷன் எப்படி வரும், ஆல்ரெடி காவோட கம்பைன் ஆயிடுறது. ஆனா அதனுடைய ஸ்வரூபம் எங்க வரணும்னா டாப் ஆஃப் தி க, இங்க இப்படி வரும். புரியுறதா? இதுதான் சொன்ன ஒரு மாதிரி சி மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படி வளைச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தா போதும். இங்க பாருங்க, ஒரு கொக்கி மாதிரி. அர்க்கஹா, மர்க்கடஹா, தர்க்கஹா. The repa needs to be written in this manner. என்ன மேல அந்த feather
அந்த பக்கம் திரும்பி இருக்க மாதிரி. சோ ரேபான்னு இருக்கு பார்த்தா, இதுல பார்த்தோம்னா ஃபெதர் லெஃப்ட் சைட ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு. சோ மோஸ்ட்லி நம்ம வவல் கான்சனன்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபெதர் இருக்கும். ஆனா when ரேபா comes before the consonant, okay, ஒரு கான்சனன்ட்க்கு பிஃபோரா ரேபா வந்ததுன்னா it should be indicated by this, okay, this ஒரு கொக்கி. வித்தியாசம் புரியுறதோட இங்கேயே பார்த்தாலே தெரியுது. ரக்கஹால பார்க்கறச்சே ரைட் சைட ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த கொக்கி இருக்கு. பட் ரேபான்னு வரச்சே ஏகாரா அந்த ஏவை ரெப்ரசன்டேட் பண்ணக்கூடிய அந்த கொக்கி பார்த்தீங்கன்னா ஃபெதர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ wherever the repa comes before the consonant, we should apply the what's called feather on the consonant, okay, towards right side. So இது நிறைய எழுதியிருக்கோம், இதுக்குன்னு ஒர்க் பண்ணதே நிறைய இருக்கு. குழந்தைகள் யாராவது படிக்கிறீங்களா? குழந்தைகள் யாராவது படிக்கிறாளா? அடியன் சாமி, குழந்தை யாராவது படிக்கிறதா நேம்ஸ் கொடுங்க, அடியன் அன்மியூட் பண்றேன். ஸ்ரீனிகா நீ படிக்கலாமா? சவுண்ட் வரக்கூடாது, ஏன்னா அதுல வவல் கனெக்ட் ஆகல இல்லையா, வவலோட கம்பைன் ஆகல அந்த ரேப்பா. பிளஸ் க இங்க வரைச்சு வவலோட கம்பைன் ஆகுது, அதனால அங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் உத்தமம். ரியா ரியா சூரியஹ சரம் சர்ம சர்ம கூர்மஹ ரு பிளஸ் ப தர்ப தர்பஹ தர்பஹ ரு பிளஸ் மூர்க்கஹ வெறுப்பேத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னமா பர்ணம். இந்த பஞ்சமம் இல்லையா, பிப்த் லெட்டர்ல நேசலோட ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பர்ணம் 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 பர்ணம். அனுஸ்வாரா இருக்கே, அனுஸ்வாரா மீன்ஸ் அந்த இருக்கு இல்லையா, பர்ணம் பர்ணம். விசர்கா இருக்கே, கர்ணஹா கர்ணஹ வர்ணஹா. சரி, வேற யாரும் படிக்கிறா?
வேற பேர் கொடுத்திருக்காளா? படிமா plus va rva உத்தமம். garvah kharvah arvachinah चीनः अर्वाचीनः arvachinah irptha rtha arthah irptha rtha artah मुहूर्तकालः दीर्घ मुहूर्तकालः मुहूर्तकालः इर् प्लस ग इर्ग अर्गलः दुर्गः वर्गः इर् प्लस च इर्च अर्च अर्चकः आर्चिः நீங்க முதல்ல கரெக்டா படிச்ச ஹ்ரஸ்வ ஆகாரா தானே இருக்கு, இங்க தீர்க்க ஆகாரா இல்லையே. இங்கேயும் ஹ்ரஸ்வ ஆகாரா இருந்தா अर्चिः ம் इर् प्लस द इर्द मर्दनम गर्दभ गर्दभः உத்தமம் உத்தமம். சரி, இதுல எந்த வேர்டுக்கான மீனிங் தெரியுமா? अरे सूर्यக்கும் சர்ப்பஹ வரைக்கும் சர்ப்பஹக்கும் தெரியும். சூரிய அர்க்கஹா ரெண்டு ஒரே மீனிங் தான். ஓகே, அர்க்கஹானாலும் சூரியன் தான், சூரியனாலும் சன் தான். சர்ம நம்ம சருமம்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, சம்ஸ்கிருதத்துல சர்ம, அதுதான் ஸ்கின்னுக்கு சர்மன்னு பேர். அடியே எனக்கு ஒரு அர்த்தம் தெரியும். அடியே அர்த்தம் அர்த்தஹானா மீனிங் இல்லையா? ஆமா. ஆனா சம்ஸ்கிருதத்துல இன்னொரு அர்த்தம் உண்டு அதுக்கு. அர்த்தஹானா வெல்த்னு ஒரு அர்த்தம் உண்டு. புரியல. அர்த்தஹா அப்படின்னா வெல்த் அப்படின்னு ஒரு மீனிங் உண்டு. ஓகே, சரி. அதே நான் படிக்க வரேன். வேற வேர்ட் தரேன். இது பாதி தானே இருக்கு, அப்ப உம்னு தானே ஒரு சவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கு ஒரு சாக்கு, அப்புறமா சம்மார்ஜனி சவுண்ட் வரணுமே. சம்மார்ஜனி ஓகே அடியே. ஓகே. மார்ஜாரஹன மீனிங் தெரியுமா? கேட். மார்ஜாரஹன கேட். இதே இன்னும் சன்ஸ்கிருத்ல பிதாலஹன் கரியன். அதான் ரெண்டு ஒரே மீனிங் தான். பிடாரஹ மார்ஜாரஹ ரெண்டு ஒண்ணுதான். ஓகே. சம்மார்ஜனி அப்படின்னா இது ப்ரூம்ஸ்டிக், அதுக்கு பேர் சம்மார்ஜனின்னு பேர். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் இல் பிளஸ் ப யுத யுத
निर्भरः 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 अर्धम् அர்த்தம். अर्धम् நான் அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்றேன் இல்லையா, அர்த்தம்னா பாதி, ஆஃப் அப்படின்னு அர்த்தம். अर्धम् अर्धम् useless na அஹர்நிஷம். அஹர்நிஷம் வவல் கான்சனன்ட் நல்லா தரவு பண்ணிக்கணும். வவல் கான்சனன்ட் தரவா இருந்தாதான் கஞ்ச கான்சனன்ட் ஈஸியா இருக்கும். ஓகே, அஹர்நிஷம் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அஹர்நிஷம். அஹோராத்திரம் அப்படின்லாம் வேர்டு. அர்பகா அதுக்கு மீனிங் சொல்ல வேண்டிய தெரியுமா? அர்பகானா இன்ஃபன்ட். சரி, தன்யோஸ்மி. நெக்ஸ்ட் வீக் இன்னும் ரேபா காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரேபா, அதுக்கப்புறமா யாரா லா வா அண்ட் ஷால வரைச்சே கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. ஷா காம்பினேஷன்ல வரைச்சே. ஓகே, லெட்டர்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். சரி, குழந்தைகளுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? முடிச்சுக்கலாமா சுவாமி? சரி. कवितार्किक सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.